ஆரம்பத்தில் அடிச்சிருக்கிறாங்க. நாடகத்தோட விளக்கம் தெரியல. அடிக்க வேண்டும், அடித்தவர்களை அணைக்க வேண்டும், சிரிக்க வேண்டும். இந்த சிரிப்பதற்குரிய காரணம் நமக்கு தெரிய வேண்டும். காரணம் தெரியாமல் சிரித்தார் பையனா சொல்றமா இல்லையா, சொல்லுமா இல்லையா? அதனால சிந்திக்க வேண்டும். எங்க சிந்திக்க வேண்டும்? உன்னை சொல்லி குற்றமான தம்பி. அதனால சிரித்த முகமுடையோ சித்திரம் என்றால் ஓவியம். சித்திரம் என்றால் சித்திரம் என்றால் என்ன? கரெக்டா இருக்கிற 300 ரூபாய் கரெக்டா கொடுக்கும். அதனால இந்த சித்திரம் இல்லையா, சித்திரம் எழுத வேண்டும். ஆனால் நமக்கு என்ன தேவை? சுவர் தேவை. அதற்கு பழமொழி உண்டு. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் அப்பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். சித்திரம் எழுத வேண்டும், சுவர் இருக்க வேண்டும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் அப்பழக்கம். இந்த செந்தமிழை சொல்லிக் கொண்டிருக்கணும், பழக வேண்டும், சொல்லி பார்க்க வேண்டும். அப்படி ஒரு முறைக்கு மறுமுறையாகவே நாம் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் உரைத்தால் அந்த வார்த்தை நம்மை விட்டு போகுமோ? போகுமோ? வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். வைத்ததோர் கல்வி எந்த பழக்கம் இல்லையானால் நாடகம் முடியாது. அதனாலே நான் என் பெருமையோடு, என்னுடைய புகழோடு, என் வரலாறு நாட்டிலே என் பெயர் குணசீலன். அப்படியானாலும் நான் எந்த நாட்டில் இருக்கிறேன்? சொல்லவே இல்லை. தென்மதுராபுரி. பேடேசனா நான் இருக்கும் நாடு அவர் பேர் மட்டும் சொல்ல தெரியல. குணசீலன். குணசீலனா யார் யாருக்கு தென்மதுராபுரி பெயர் சுபேதியம். அப்பாண்ட முப்பன் அண்ணகத்துல வாழ்ந்தக்கூடிய ஆரியரையார் சாமுண்டி ஆரியரையார் வில்லுக்கு வில் விஜயம் சொல்லுக்கு அரிச்சந்திரன் போலுக்கு மறையும் என்ற ஆரத்திர கர்ணன் தயாபுரவன் செட்டோன் சக்கரவர்த்தியாக விளங்கும் சாமுண்டி ஆரியரப்பா இந்த நாடக விழாவிலே கலந்து கொண்டு நாடக பிள்ளைகளை பாராட்டி கரத்தால் காணிக்க கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவி அந்த மாரியம்மனுடைய விளக்கெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அந்த மாரியம்மனுடைய அனுகிரகம் கிடைத்து வாழ்க்கை வளம் பெற்று பூமியில இன்பத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். வஜ்ரம் சிவேஜியம் இதே சிக்கனாங்குப்பம் அண்ணகத்தில் வாழ்ந்தக்கூடிய வஜ்ரம் ஆரியர் அண்ணா இந்த நாடக விழாவிலே கலந்து கொண்டு 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வேதிகளை கற்றுணர்ந்த வஜ்ரம் ஆரியர் அண்ணா இந்த வேதிக்கை காட்டு வினோதமான திருத்தமையை கலந்து கொண்டு கருத்தால் காணிக்க கொடுக்கிறார். அந்த ஆண்டவனுடைய அவதாரம 10, ராவணனுடைய சிரம 10, இந்த காணிக்கையாகவே கொடுப்பது 10. வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை முத்து மொத்தான வாய்த்திறந்து ஆரியரையார் பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவி அந்த மாரியம்மனுடைய விளக்கெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாறு தாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மாரியம்மையாரை பிரார்த்தனை செய்கிறோம்.
சிவேத்தியம் இதே நன்னகத்தில் வாழ்ந்தக்கூடிய ஆதி அம்மையார் ஜெயா அன்னமிடந்தாய் அமர்ந்தமிடந்தாய் பசுமுகத்தை பார்த்து பாதுகாக்கும் அன்பு மகாலட்சுமி ஜெயம்மாள் மகாலட்சுமி அந்த அம்மையாருக்கு கணவராக விளங்கும் ஆவியர் மாமா விக்னேசன் அக்கர்வட்ட அக்காவும் மாமாவும் நல்ல உள்ளங்கள் ஒன்று கூடி இந்த வேடிக்கை காட்டில் ரூபாய் கிடைத்தவையிலே இந்த பெருமாளுக்காகவே 50 ரூபாய் நன்கொடையாக கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவி அந்த மாறி அம்மனுடைய அருளை பெற்று வல்லாண்டு தாண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். பணத்தை வந்து வாதங்களை குறைக்க வேண்டும். காசு கொடுத்த கருவங்களை அகற்ற வேண்டும். வாழிய நலனை வாழிய வல்லாண்டு என்று சொல்லி இறைவனை பார்த்து செய்கிறோம். அதனாலே உன சீராக